ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான ஷிரடி சாய்பாபா, பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் அருளுரை. நாம் எப்படி நம்மை திருத்திக் கொள்ள முடியும்? குறிப்பாக நாம் சோர்வாக உணரும்போதும் கோபமாக உணரும்போதும் நம் மனம் தடுமாறும் போதும் பகவான் இன்று நம்மை அன்புடன் வழிநடத்துகிறார். நீங்கள் வெளியே காணும் அனைத்தும் உள் இருப்பின் பிரதிபலிப்பு. நல்லது கெட்டது வெளியே இல்லை, அவை உங்களுக்குள் இருப்பதன் வெறும் பிரதிபலிப்பு. மற்றவர்களை நியாயத்தை தீர்க்க யாருக்கும் உரிமை இல்லை. உங்களிடம் உள்ள கெட்டதை அனைத்தையும் விட்டுவிடுங்கள். நீங்கள் சுற்றிலும் நன்மையை காண்பீர்கள். நீங்கள் அணியும் கண்ணாடியின் நிறம் போலவே நீங்கள் கற்பனை செய்யும் உலகின் நிறமும் அப்படிதான். குறைபாடு உங்கள் பார்வையில் உள்ளது, படைப்பில் இல்லை. இதயம் கடவுளின் வசிப்பிடம். எனவே அதில் இருந்து உன்னத உணர்வுகள் மட்டுமே வெளிப்பட வேண்டும். அதில் காமம், பேராசை, கோபம் போன்ற தீய குணங்கள் இருந்தால் அது மனித இதயமாக இல்லாமல் போய்விடும். அது உண்மையில் ஒரு விலங்கின் இதயம். உங்கள் நடத்தையில் மனிதத்தன்மை இல்லாததாக இருந்தால் நீங்கள் ஒரு மனிதர் அல்ல. உங்கள் மனித பிறவிக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் கோபமாக இருக்கும்போது நான் ஒரு நாய் அல்ல, நான் ஒரு மனிதன் என்று உங்களை நீங்களே நினைவூட்டுங்கள். உங்கள் மனம் தடுமாறும்போது நான் குரங்கு இல்லை, நான் மனிதன் என்று உங்களை நீங்களே திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்ளுங்கள். உங்கள் உண்மையான இயல்பை பற்றி பொறுமையாக சிந்தியுங்கள். ஒருபோதும் அவசரமாக செயல்படாதீர்கள். அவசரம் வீணாக்குகிறது. வீணாக்குவது கவலையை தருகிறது. எனவே அவசரப்படாதீர்கள். நேரம் ஒதுக்கி அமைதியாக சிந்தியுங்கள். நல்ல எண்ணங்களையும் உணர்வுகளையும் வளர்த்து கொள்வதன் மூலம் இந்த தீய குணங்கள் அனைத்தையும் நீக்க முடியும். உங்கள் எல்லா மனநோய்களுக்கும் தீர்வு உங்களுக்குள் இருக்கிறது. இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.